الحمد لله الكبير المتعال، نحمده تمام الحمد على كل حال، والصلاة والسلام على سيدنا ونبينا محمد في البكور والآصال، وعلى آله وأصحابه الراسخين رسوخ الجبال. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ورفعنا لك ذكرك، صدق الله العظيم. புகழ் அனைத்தும் நம்மை படைத்தாலும் என்ற வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் ஒருவருக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாருடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், கியாமத் நாள் வரும் வரைக்கும் வர இருக்குகின்ற நல்லவர்கள், வல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்ததன் பின்னால், புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்துடன் அல்லாஹ்வுடைய இல்லம் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நன்னியத்தை வைத்தவர்களாக வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறையன்பு சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ்வும் திரு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எம்முடைய இருளக வாழ்க்கையுடைய வெற்றிக்கும் விமோசனத்திற்கும் என்னென்ன விடயங்களை புத்திமதிகளாக, கட்டளைகளாக சொல்லி தந்திருக்கிறார்களோ, பிறப்பித்திருக்கிறார்களோ, அந்த விடயங்களை எம்மால் இயன்ற அளவு அவசரமாக எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விடயங்களை எம்முடைய உலக வாழ்க்கையுடைய நஷ்டத்திற்கும் கஷ்டத்திற்கும் காரணமாக அமையும் என்று விளக்கி இருக்கிறார்களோ, அந்த விடயங்களை முழுமையாக விளங்கி வாழுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் பிதக்வல்லாஹ். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரபியுல் அவ்வல் மாதம் குதுபா பிரசங்கங்களாக இருக்கலாம், இதர பல நிகழ்வுகள், ஷமாஇலு திர்மிதி, இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஷமாஇலுல் முஹம்மதிய்யா என்று சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை, அவருடைய முடியில் நரைத்த முடி எத்தனை என்பதிலிருந்து ஆரம்பித்து பற்கள், அவருடைய நடைமுறை பாவனைகள் அத்தனையும் பேசப்படக்கூடிய ஒரு காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளும் புகழாரங்களும் பல கோணங்களில் கவிநடையிலும், உரைநடையிலும், அரபியிலும், அஜமி பாசைகளிலும் முழு உலகமும் பேசக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரபியுல் அவ்வல் மாதம். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இறையன்பு சகோதரர்களே, இந்த மாதத்தில் மாத்திரம் சில குதுபாக்களில் அல்லது ஒரு சில நிகழ்வுகளின் ஊடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாமம் பிரசாதிக்கப்படுகிறது என்பதல்ல. நான் ஆரம்பத்திலே ஓதிய குர்ஆனுடைய வசனம் அல்லாஹ் தஆலா வரஃஅனா லக திக்ரக் என்று குர்ஆனிலே சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சில செய்திகளை பேசுகின்ற ரப்புல் ஆலமீன் ஒரு செய்தியை சொல்கிறார். வரஃஅனா லக திக்ரக். நபியே, நாங்கள் உங்களுடைய திக்ர், உங்களுடைய பெயர், உங்களுடைய நாமம் அது நினைவூட்டப்படுவதை உங்களை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திலும் உயர்த்தி வைத்திருக்கிறான். ஆகிரத்துடைய அந்த நிகழ்வுகளிலும் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில உயர்வை முடிவு செய்து வைத்திருக்கிறான். அந்த உயர்வை யாராலும் எட்ட முடியாது. இந்த உலகத்திலே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உலூவுல் மன்சிலா, உயர்ந்த அந்த அந்தஸ்தை யாராலும், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களுடைய தலைவர், அவராலும் அடைய முடியாது. அபுல் பஷர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலும் அடைய முடியாது. கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலும் அடைய முடியாது. கண்ணியமானவர்களே, நம்முடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பெருமதி எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்பதை நாம் பேச வேண்டும், அதை விளங்க வேண்டும். ஏனென்றால் இந்த உள்ளத்திலே பலர்களுடைய மகிமை, பல விடயங்களுடைய மகிமை இந்த உள்ளத்திலே குடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். ஏனென்றால் நாம் அதிகம் பேசுவதும், புலங்குவதும், பார்ப்பதும், கேட்பதும், பல இதர பல விடயங்களோடு
எதனோடு என்னுடைய உறவுகள் அதிகமாக பின்னி பிணைந்திருக்கிறதோ அதனுடைய மகத்துவமும் அதனுடைய உயர்வும் அதை பற்றிய சிந்தனையும் அதை அடைவதற்காக வேண்டி அதனை நிறைவதற்காக வேண்டி உள்ள முயற்சிகளும் அதற்காக வேண்டி நேரம் ஒதுக்கீடு செய்வதும் கண்ணியமானவர்களே நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். நபிகளாருடைய அன்பும் நேசமும் அது குறைந்து கொண்டிருக்கக்கூடிய, நபிகளாரை பற்றி வீடுகளில் தங்களுடைய அறைகளுக்குள்ளால் கணவன் மனைவியாக பேசக்கூடிய காலம் அது குன்றி மங்கிய ஒரு காலம். தகப்பன் பிள்ளைகளை உட்கார வைத்து நபிகளாரை பற்றி பேசக்கூடிய அந்த காலம் மங்கி வரையக்கூடிய ஒரு காலம். பஜார்களிலே சந்தைகளிலே முதலாளியும் தொழிலாளியும் பரவலவு செய்யக்கூடியவரும் விற்பனை செய்யக்கூடியவரும் இனிமானவர்களே நண்பர்களில் நண்பர்கள் என்று சந்திக்கக்கூடியவர்கள் அண்ணல் பெருமானாரை பற்றி பேசக்கூடிய ஒரு காலம் அது மங்கி மறைந்து விட்டு செல்லக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். கனிவிலிருந்து அல்லாஹ்வின் அடியார்களே இறையன்பு சகோதரர்களே வீடுகளுக்குள்ளால் நபிகளாருடைய அந்த வரலாறு வாழ்க்கை அவர்களுடைய செய்திகள் பேசப்பட வேண்டும். பஜார்களில் வீடுகளில் பேசப்பட வேண்டும், பிரயாணங்களில் பேசப்பட வேண்டும், மஸ்ஜிதுகளில் பேசப்பட வேண்டும். கனிவிலிருந்து அல்லாஹ்வின் அடியார்களே நபிகளாருடைய சுன்னாக்கள் அவைகள் நமக்கு மத்தியில் பேசப்பட வேண்டும். அவ்வாறான ஒரு சூழல் உருவாக்குவதன் மூலமாகத்தான் ஓரளவேனும் என்னுடைய வாழ்க்கையில் நபிகளாருடைய அழகிய சுன்னாக்களை நாங்கள் ஹயாத்தாக்க உயிர்ப்பிக்க முடியும். கனிமானவர்களே அல்லாஹ் தஆலா நபிகளாருடைய அந்த zikr நபிகளாரை அல்லாஹ் தஆலா உலகத்திலே உயர்த்தி வைத்திருக்கிறான் என்றால் தஃசீருடைய உலமாக்கள் இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் வாயிலாக பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்வதாக மா ذكرت الا ذكرت معي. அல்லாஹ் தஆலா உலகத்திலே ஒரு வழிமுறை சுன்னா இலாஹியா அல்லது சுன்னா கௌனியா என்று சொல்ல முடியும். அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா ஒரு வழிமுறையை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நாமம் எங்கெல்லாம் பிரஸ்தாபிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இணைத்து நபிகளாருடைய அந்த பிரஸ்தாபத்தை வைத்திருக்கிறார். மா ذكرت الا ذكرت معي. நான் எங்கெல்லாம் என்னுடைய பெயர் அல்லாஹ்வுடைய அந்த லஃதுல் ஜலாலா கண்ணியமான அந்த அல்லாஹ்வுடைய நாமம் பிரஸ்தாபிக்கப்படுகிறதோ அதனோடு இணைத்து நபியே நாயகமே உன்னுடைய பெயரும் பிரஸ்தாபிக்கப்படக்கூடிய ஒரு வழிமுறையை நான் தொடக்கத்திலே ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்பதாக சொல்கிறார். நான் இன்றைய தினம் குத்துபா ஓதிக் கொண்டிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொடக்கம் இன்றைய நாளுடைய இந்த குத்துபா வரைக்கும் இந்த மெம்பர் மேடை என்ன அது மக்கா முக்கர்ரமாவுடைய மெம்பர் மேடையாக இருந்தாலும் அந்த குத்துபாவிலே குத்துபா ஓதக்கூடியவர் அவர் எவ்வளவு திறமையான ஒருத்தராக இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த ஒருவராக இருந்தாலும் அந்த குத்துபாவுடைய அரபு குத்துபாவிலே அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லவில்லை என்றால் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாமத்தை ஒளிந்து ஸலவாத் சொல்லவில்லை என்றால் அந்த குத்துபா பிரசங்கம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை உலமாக்கள் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே எவ்வளவு உயர்வு வாராந்தம் நடக்கக்கூடிய குத்துபாக்களில் மாத்திரமல்ல நாளாந்தம் 5 விடுத்தம் தொழக்கூடிய பரவான தொழுகைகளாக இருக்கலாம். இதர பல சுன்னாக்கள் தனக்கு ஏவற்றுடைய முன்பின் சுன்னாக்கள் தொழுகைகள். ஒரு மனிதன் தொழக்கூடியவர் அவர் தியாவிலே பல ஜுஸ்கள் ஓதி தொழுகிறார், ருகூவிலே சுஜூதிலே பல மணி நேரங்கள் பல நிமிடங்கள் செலவழிக்கிறார். தியாவுல் லைல் என்று நீண்ட நெடிய தொழுகைகள் தொழுகிறார். ஆனால் அத்தஹியாத்திலே இறுதியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதை மாத்திரம் விடுகிறார். பல சூறாக்கள் நீண்ட சூறாக்களை ஓதி தொழுதாலும் கூட ஏன் சில சம்பவங்களை நாங்கள் கேட்கிறோம். குர்ஆனையும் ஓதி ஒரு தொழுகையில் ஒருவர் தொழுதாலும் கூட அத்தஹியாத்திலே கடைசியிலே நபிகளார் மீது ஸலவாத் சொல்லவில்லை என்றால் அவருடைய தொழுகை அங்கீகரிக்கப்பட மாட்டாது. எந்த அளவு தூரம் அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். 5 நேரம் முஅல்லின் அதான் சொல்கிறார், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த வார்த்தையை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹுக்கு பின்னால் விட்டு விடுவாராக இருந்தால் அந்த அதான் அது அதானாக கணிக்கப்பட மாட்டாது. அந்த அதான் அது அதானாக கணிக்கப்பட மாட்டாது. அந்த நேரம் இகாமத் சொல்லப்படுகிறது. அந்த இகாமத்திலே அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்லப்படவில்லை என்றால் அது இகாமத்தாக கணிக்கப்பட மாட்டாது. உலகத்திலே எந்த வினாடி கூட இந்த பூமிக்கு நேரால் மிச்சம் கிடையாது. எந்த வினாடியும் காலியாக இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாமம் பிரஸ்தாபிக்கப்படாமல்.
ஏதோ இடத்தில் அதான், ஏதோ இடத்தில் இகாமத், ஏதோ இடத்தில் ஹுத்பா, ஏதோ இடத்தில் கனிமானவர்களே நபிகளாருடைய பேர் ஒவ்வொரு வினாடியும் பிரஸ்தாபிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த ஒரு தூரம் உயர்த்தி வைத்திருக்கிறார். இப்படி சொல்ல போனால் நபிகளாரை அல்லாஹ் தஆலா எவ்வாறு உயர்த்தி வைத்திருக்கிறார், மறுமையிலே நபிகளாருடைய அந்தஸ்து என்ன என்று பேச போனால் பேசிக்கொண்டே போகலாம். ஏன் இதை பேச வேண்டும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு உண்மையிலே உள்ளத்தில் வர வேண்டும். நாங்கள் உண்மையிலேயே அன்பு கொள்ள வேண்டும், பாசம் கொள்ள வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறோம். உண்மையான அன்பு, எந்த அன்பை இஸ்லாம் எதிர்பார்க்கிறதோ, எந்த அன்பு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அன்பாக என்னுடைய அந்த அன்பு உள்ளத்திலே நபிகளாரை அந்த இடத்தில் நான் வைத்திருக்கிறேனா என்பதை பரிசீலிப்பது ஒவ்வொருவருக்கும் அவசியமான கடமையான ஒரு விஷயம். எதிர்மானவர்களே, எந்த அன்பை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது? நபிகளார் மீது அன்பு என்றால் அந்த அன்புடைய வெளிப்பாடு, அந்த அன்புடைய வெளிரங்க தோற்றங்கள் என்ன என்பதை நாங்கள் குர்ஆன் ஹதீஸுடைய ஸலஃபுகளுடைய அந்த பக்கங்களில் இருந்து புரட்டி பார்க்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பு சகோதரர்களே, நபிகளார் மீது சஹாபாக்கள் அன்பு வைத்திருந்தார்கள். அதற்கு ஒரே ஒரு ஹதீஸை மாத்திரம் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் எப்படி அன்பு வைத்திருந்தார்கள், அந்த அன்பை போன்ற ஒரு அன்பு, ஒருவர் மற்றவருக்கு அன்பு பாராட்டுவது, அன்பை வெளிப்படுத்துவது, இப்படியான ஒரு அன்பு, ஒரு நேசம், ஒரு உறவு, இது உலகம் தொடங்கியது முதல் மறையும் வரைக்கும் இப்படியான ஒரு அன்பு உண்டாகாது என்ற ஒரு உதாரணத்தை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு வாயிலாக தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு தூரம் அன்பு வைத்திருந்தார்கள் என்ற இந்த ஒரு ஹதீஸை ஞாபகம் ஊட்டி விட்டு அதற்கு பின்னால் எவ்வாறு அன்பு கொள்வது என்ற ஒரு விடயத்தை ஞாபகம் ஊட்டி குறுகிய சில நிமிடங்களுக்குள்ள ஒரு சில விடயங்களை மாத்திரம் ஞாபகப்படுத்த முடியும். நாளாந்த மாஷா அல்லாஹ் பல மஸ்ஜிதுகளில் இன்று உலமாக்களுடைய வழிமாற்றலிலே, மஸ்ஜிதுடைய நிர்வாகங்களுடைய அந்த ஒத்துழைப்பிலே ஷமாயிலு திர்மிதி என்று இங்கும் கூட நடைபெறுவதாக நான் கேள்விப்பட்டேன். கனிமானவர்களே, அப்படியான நிகழ்வுகளில் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும், நேரம் ஒதுக்க வேண்டும். நேரம் ஒதுக்கி அப்படியான நிகழ்வுகளில் கலந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, அவருடைய தோற்றங்கள், பண்பாடுகள், குணாதிசயங்கள் எப்படி இருந்தது படிக்க வேண்டும். கனிமானவர்களே, படிக்க வேண்டும். சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், குறைஷியர்களை பார்த்து, குறைஷியர்கள் அந்த காலம், குறைஷியர்கள் அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்த அந்த காலத்திலே குறைஷியர்களை பார்த்து, குறைஷ் வம்சத்திலே ஒரு தூதுவராக செயல்பட்டவர், பல நாடுகளுக்கு, பல பிரதேசங்களுக்கு, பல அரச சபைகளுக்கு தூதுவராக அனுப்பப்படக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் இருந்தவர் தான் உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு. பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவர் சொல்லக்கூடிய செய்திதான் சொல்கிறார்கள், வகத் பஅஸத்ஹு ஃபீ ஷஅனி ஸுல்ஹி, சொல்கிறார்கள் என்னுடைய கூட்டம் குறைஷியர்கள் என்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுல்ஹ், ஒரு ஒப்பந்தம், நாங்கள் இப்படியான விடயங்களை உங்களுக்கு செய்து தருகிறோம், நீங்கள் எங்களுடைய சில கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்புடைய கட்டளைகள் இந்த பூமிக்கு மேலால் அது மேலோங்க வேண்டும், நிலைநாட்டப்பட வேண்டும், ஒவ்வொரு தனிநபரும் சொர்க்கம் சென்றடைய வேண்டும் என்ற செய்த தூய முயற்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅவத் இருக்கிறதே, அந்த தஅவத்துடைய பணியை அவர்கள் நிறுத்த வேண்டும் என்ற ஒன்றுக்காக வேண்டிதான். அதற்கு பின்னால் பல விடயங்களை பூசி மறைத்து ஒரு ஒற்றுமையாக ஒரு உடன்படிக்கை என்ற பெயரிலே அனுப்பி வைக்கிறார்கள். உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி அவர்களை சொல்கிறார்கள், வல்லாஹி லகத் வஃத்து அலல் முலூக், வல்லாஹி லகத் வஃத்து அலல் முலூக், நான் பல அரசர்களிடத்தில் தூதுவராக அனுப்பப்பட்டிருக்கிறேன், தூதுவர் தலைவராக நான் பல அரசர்களிடத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறேன் சொல்கிறார். வஃத்து அலா கைஸர் வ கிஸ்ரா வ நஜாஷி, அந்த காலத்துடைய பெரும் வல்லரசுகளாக இருந்த இத்தாலி, அந்த காலத்துடைய பெரும் வல்லரசாக இருந்த ஈரான், அந்த காலத்துடைய மூன்றாம் நிலை ஒரு வல்லரசாக இருந்த எத்தியோப்பியாவுடைய அந்த பகுதி, இந்த கைஸர், கிஸ்ரா, நஜாஷி என்று சொல்லக்கூடிய இந்த பெரும் வல்லரசு தலைவர்களிடம் கூட நான் தூதுவராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்ற செய்தியை சொல்லிவிட்டு சொல்கிறார்.
والله ما رأيت ملكا قط يعظمه أصحابه ما يعظم أصحاب محمد محمدا صلى الله عليه وسلم. خطباவுடைய நேரத்துல ஹதீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டா ஸலவாத் சொல்ல முடியுமா முடியாதா என்று உலமாக்களத்துல ஒரு கருத்து வேற்றுமை. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு முன்னால இப்ப ஹஸரத் ஞாபகப்படுத்தினார். மஅஷர் என்று சொல்வோம், அரபியிலே தர்கியா என்று சொல்வார்கள். அதை சொல்லக்கூடியவர்கள் முரத்தி என்று சொல்வார்கள். ஒரு நல்ல ஒரு விஷயம் பிந்தின காலத்தில் உருவாகிய ஒரு விடயமாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு விடயம். யாரும் முஸ்லிமுடைய புகாரியுடைய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸை ஞாபகம் ஊட்டுவார்கள். குத்பாவுடைய நேரத்தில் பேசக்கூடிய ஒருவரை பார்த்து மௌனமாக இரு என்று சொன்னாலும் கூட அந்த குத்பாவுடைய பூர்த்தியான பலனை இழந்து விடுவீர்கள் என்ற அளவுக்கு குத்பாவுடைய அந்த பெருமதி பேசப்பட்டிருக்கிறது. சில மஸ்ஜிதுகள் கவலைப்படணும், இந்த மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு காட்சி. சில மஸ்ஜிதுகள் பெரிய மஸ்ஜிதுகள் மேல் மாடிகள்ல வாலிபர்கள் இன்னைக்கு வாலிபர்கள் மட்டும் பேசி வாலிபர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு எத்தனையோ வாப்பா அப்பவாகினவர்கள் கூட இன்றைக்கு அந்த குதுபான மதிப்பு இல்லாம போயிட்டு அல்லாஹ்வுடைய ஒரு கடமையை நிறைவேற்ற வந்திருக்கிறேன் என்ற அந்த எண்ணம் தாண்டி ஒரு சம்பிரதாயமாக போகலண்டா யோசிப்பாங்க, போகாம வீட்டுல இருந்தா வெள்ளிக்கிழமை யோசிப்பாங்களோ, கடை மூடலண்டா யோசிப்பாங்களோ, ஒரு சடங்கு சம்பிரதாயமாக கணித்து வரக்கூடியவர்களும் உட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காலம். நான் ஒரு சில தினங்களுக்கு முன்னால் என்னோட ஒரு சகோதரர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுக்காக வேண்டி ஒரு இலங்கையிலே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊர். அந்த இடத்திலே ஒருவரோடு நான் பேசிக் கொண்டிருக்கிற நேரம் அவர் பொறுப்பு வாய்ந்த ஒருத்தர், தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் சொல்லுகிறார், ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் என்னோட ஒரு வாலிபர் பேசினார். அந்த வாலிபர் ஒரு கவலையான ஒரு செய்தி பேசுகிறார். சொல்கிறாராம், நான் ஜுமா கூடிய தினம் ஜுமாவுக்காக வேண்டி அழகாக உடுத்து குளித்து விட்டு என்னுடைய வாகனத்திலே மஸ்ஜித் வரைக்கும் வருவேன் அந்த இடத்தை கூட சொல்லி. ஆனா எனக்கு மஸ்ஜிதுக்குள்ள போறதுக்கு மனசுக்கு அது இடம் தராது, ஏதோ தெரியாது இறுக்கமாக இருக்கும். நான் அப்படியே திரும்பிட்டு அந்த ஜுமாவுடைய நேரம் முடிவடையும் வரைக்கும் இந்த இடத்துக்கு சென்று நேரத்தை கழிச்சிட்டு அப்படி வீட்டுக்கு திரும்புவேன். இப்படி பல மாதங்களாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற செய்தியை சொன்னேன். கனிமானவர்கள் இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு காலம். இஸ்லாத்துடைய உணர்வு மட்டும் எங்களுக்கு தெரியாம நல்ல குடும்பங்கள், நல்ல கௌரவமானவர்களுடைய பிள்ளைகள் அப்படியானவர்கள் எல்லாம் தூரமாகக்கூடிய இந்த ஈமானுடைய உணர்வு, ஈமானுடைய பேச்சும் தமக்கு மத்தியில் குடும்பமாக, பெற்றோர்கள் பிள்ளைகளாக, கணவன் மனைவியாக, நண்பர்களுக்கு மத்தியில் அந்த பஜார்ல, கடையில, மஸ்ஜிதுல பேசக்கூடிய அந்த ஈமானுடைய அந்த ஆகரத்துடைய வறுமையுடைய தீனுடைய மகத்துவத்துடைய பேச்சுகள் குறைந்ததனுடைய விளைவுதான் கனிமானவர்கள் இப்படியான சூழல்கள் உருவாகி. எனவே கனிமானவர்களை மாஷா அல்லாஹ் இன்னைக்கு எல்லாரும் கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிற குத்துபா. சில குத்துபாக்கள்ல கூட நான் ஞாபகப்படுத்துறது, பின்னுக்கு பேசிக் கொண்டிருப்பாங்க, அவங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க. மாஷா அல்லாஹ் ஒரு அழகான காட்சி. அல்லாஹ் தஆலா இந்த ஊருக்கு, இந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தும் பரக்கத்தும் தீனுடைய வளர்ச்சிக்கும் அல்லாஹ் தஆலா காரணமாக ஆக்கலும் பல செழிப்புகள் அல்லாஹ் தஆலா உண்டாக்க. கனிநிறைந்த அல்லாஹ் நடிகார்களே, அன்பு சகோதரர்களே, அவர்கள் சொல்கிறார்கள், நான் பல அரசர்கள் என்னுடைய வாழ்நாளிலே கண்டிருக்கிறேன், சென்றிருக்கிறேன். ஆனாலும் எந்த அரசருக்கும் அந்த அரச சபையில் கொடுக்கப்பட்ட அரச மரியாதை இருக்கிறதே, அந்த கண்ணியம் கௌரவம் இருக்கிறதே, அப்படியான கௌரவத்தில் நான் நபிகளாரிடம் எப்போது குறைஷியர்களிடமிருந்து தூதுவராக அனுப்பப்பட்டேனோ அந்த சபையில் அன்பு நபிகளாருக்கு அந்த சஹாபாக்கள் அந்த சாமானிய அந்த சபை ஏனைய சபைகளோடு அரச சபைகளோடு ஒப்பிடுகின்ற போது நபிகளாருடைய சபை ஒரு சாதாரணமானது, மஸ்ஜித் நபவியத் ஒரு சாதாரணமானது. 9 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு விளக்கு பற்ற வைக்கப்பட்டது. அந்த மஸ்ஜித் நபவி இப்படியான தோற்றத்தில் இருக்கவில்லை. அந்த குடிசையில் இருந்த மஸ்ஜிதில் உள்ள அந்த சபை இருக்கிறது, அந்த சபையில் இருந்த நபித்தோழர்கள் நபிக்கு கொடுத்த மரியாதை இருக்கிறது. அந்த மரியாதை, அந்த கண்ணியம், அந்த கண்ணியத்தை எந்த அரச சபையிலும் அந்த அரச சபையினர் அந்த அரசருக்கு கொடுத்ததாக நாம் காணவில்லை என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். எப்படியான கண்ணியம்! அந்த சஹாபாக்கள் நபியை எப்படி மதித்தார்கள், எப்படி கண்ணியப்படுத்தினார்கள் என்ற அந்த அவர் கண்ட காட்சியை சொல்கிறார். அந்த கண்ட காட்சியை சொல்கிறார்.
சொல்கிறார், வல்லாஹி, வார்த்தைக்கு வார்த்தை சத்தியம் செய்து சொல்றார். வல்லாஹி, இது புகாரி ஷரீஃபுடைய சஹீஹுல் புகாரில இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய ஹதீஸ். இன்தஹம முகாமதன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமிழ்ந்தார்கள் என்றால், உமிழ்ந்தார்கள் என்றால் எங்கட பாஷையில சொல்றதாக இருந்தால் துப்பினார்கள். இல்ல வகஅத் ஃபீ கஃபி ரஜுலின் மின்ஹும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உமிழ் நீர் மண்ணில் கீழே விழாது. விழாது என்றால் அந்த சபையிலே இருக்கக்கூடியவர்கள் அல்லது நபியோடு இருக்கக்கூடியவர்கள் நபியுடைய உமிழ் நீரை மண்ணில் விழக்கூடாது என்பதற்காக வேண்டியவர்கள் தன்னுடைய கரத்தால் உமிழ் நீரை தாங்குவார்கள். இனிமாவர்களே, எந்த அரசருக்கு இப்படியான மரியாதை இது நபிகளால் கேட்டு வாங்கியதல்ல. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வருகின்ற போது அந்த சபையிலே ஒருவர் இருந்திருப்பதை விரும்பாதவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே இருந்தால், ஒரு சபையிலே ஒரு தலைவர், உதாரணமாக நாங்க ஏதோ எங்களுடைய ஒரு ஆலோசனை கூட்டங்கள் நடந்தாலும் கூட சாதாரண இடத்திலிருந்து ஆரம்பித்து அது பெருமட்டம் வரைக்கும் அந்த சபையை தலைமை தாங்கக்கூடிய வித்தியாசமான ஒரு கதிரை, அவர் நாட்காலி வித்தியாசமானவரை அது அவர் வைப்பது ஒரு வழக்கம். ஆனால் நபிகளாருடைய சபை சம்பந்தமாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களை பார்க்கின்ற பொழுது தெரியாத ஒரு நபர், தெரியாத வெளியூரை சேர்ந்தவர், புதிதாக வரக்கூடியவர், யார் நபி, இந்த சபையை தலைமை தாங்கக்கூடியவர் யார் என்று விளங்க முடியாத அளவுக்கு அந்த சபையில் சமத்துவமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். யார் ஒருவர் தன்னுடைய வருகைக்காக வேண்டி இன்னும் ஒருவர் எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருக்கு பெரும் எச்சரிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் அளவுக்கு அவர்கள் தன்னை மரியாதைப்படுத்த வேண்டும் என்று விரும்பியவர்கள் அல்ல. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு மகத்துவ சஹாபாக்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருந்தது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தொடர்ந்து பதிவு செய்கிறார்கள். ஒருவர் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த உமிழ் நீரை ஃபதலக பிஹா வஜ்ஹஹு வஜில்தஹு, அவர்கள் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரக்கான அந்த உமிழ் நீரை எடுத்து தங்களுடைய முகங்களிலும் உடல்களிலும் அவர்கள் தேய்த்துக் கொள்வார்கள். இனிமானவர்களே, இதை அன்பு என்று சொல்வதா? இது அன்பில் எந்த ஒரு தூரம்? இப்படியான அன்பு யாராவது ஒருவரோடு அப்படியான அன்பு இந்த பக்கத்தில் இருக்குமா? சொல்கிறார்கள் தொடர்ந்தும், வைதா அமரஹும் இப்ததரு அம்ரஹு, ஏதாவது ஒரு விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்யுங்க அல்லது இப்படி செய்ய வேணாம் என்று ஒரு விடயத்தை சொல்லிட்டா இந்த விடயத்தை போட்டு செய்வதற்கு தயாராகுவார்கள். போட்டு செய்ய தயாராகுவார்கள். எத்தனையோ கட்டளைகள் சொன்னார்கள், நபிகளார் சொன்ன விடயங்கள் எங்களுடைய காதை அடைந்து கூட அந்த வார்த்தைகளுடைய மதிப்பு எங்களுடைய உள்ளத்தில் காரணமாக வீடுகளில் எத்தனையோ சொன்னார்கள். மஸ்ஜிதுக்கு வந்தோம், மஸ்ஜிதுக்கு வார நேரத்துல உது செய்யற நேரத்துல ஆரம்பத்துல ஒரு பிஸ்மில்லா சொல்றது ஆரம்பிச்சு, உது செஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னால் ஓதுற துஆல இருந்து ஆரம்பிச்சு, உது செய்யற நேரம் கிபிலாவை முன்னோக்குறது, உதுவுடைய பூர்த்தியா சொன்னார்கள். மஸ்ஜிதுக்குள்ள வார நேரம் வலதுகால், மஸ்ஜிதுக்குள்ள வார நேரத்துல ஓதுற துஆ, வந்ததோட தஹியத்துல் மஸ்ஜித். அதை தாண்டி நாங்க உடுத்துட்டு வெள்ளிக்கிழமை குளிச்சோம், சுன்னத்தான நியத்துல குளிக்கிறது. வெள்ளிக்கிழமை நாங்க உடுக்கிற நேரம் பொதுவாக உடுக்கிற நேரத்துல ஓதக்கூடிய இந்த துஆ, வீட்டில இருந்து வெளியாக நேரம் ஓதுற துஆ, பிரயாணத்துடைய துஆ என்று நாலாந்தம் சுன்னாக்கள் எங்களை கட்டி காத்து கொண்டிருக்கிறது. அந்த சுன்னாக்கள் இந்த வாழ்க்கையில் இங்கே இல்லை என்று மொத்தமாக சொல்லல, செய்யக்கூடியவர்கள் இருக்கிறோம். ஆனாலும் கண்ணியமானவர்களே, இன்றைக்கு பலர்கள் இன்னைக்கு நாங்க எந்த நெஞ்ச எந்த அளவுக்கு நான் சுண்ணத்துல படிச்சிருக்கிறேன், படித்த சுண்ணாக்கள் எந்த தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த மனைவியுடைய என்னுடைய குடும்பத்துடைய என்னுடைய வீட்டுக்குள்ளால் சுண்ணாக்கள் எந்த அளவு தூரம் தாக்கப்படுகிறது. இறைய சகோதரர்களே, அதே போன்று இந்த ஹதீஸை பூர்த்தியாக சொல்வதற்கு நேரம் விட கொடுக்காது. இந்த புகாரி ஷரீஃபுடைய இந்த ஹதீஸ் உர்வத்துல் மஸ்ஊத் அத்-தகஃபி ரலியல்லாஹு அன்ஹு வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த தூரம் மகிமைப்படுத்தினார்கள், சங்கைப்படுத்தினார்கள் என்ற செய்தி அந்த ஹதீஸ் பதிவு ஹதீஸில் வருகிறது. ஒரு செய்தியை சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து எந்த தூரம் என்றால் ஷம்சுத்தீன் ரம்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷாஃபிஈ மذஹபுடைய மிக முக்கியமான முஃப்தி அவர்கள். ஃபத்வாக்களுடைய அந்த அடிப்படையிலே முதல் நிலைப்படுத்தப்படக்கூடிய அந்த வரிசையில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் தன்னுடைய நிஹாயத்துல் முஹ்தாஜ் என்ற கிரந்தத்திலே ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை, வாழ்க்கை, உடல் அதெல்லாம் தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல்
அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மண்ணுடைய சிறப்பை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த ரவுதா ஷரீஃப் உம்ராக்கு போறவங்க ஜியாரத்துக்கு போறாங்க. மதீனா முனவ்வரால ஜியாராவுடைய பல சுன்னாக்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சலாம் அந்த அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்காத அந்த பலர்கள் இயங்கி கொண்டிருக்கிறதா எங்க அனைவருக்கும் அவசரமாக குடும்ப சகிதம் உம்ராவுடைய ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புனிதமான கபர் ஷரீஃப் இருக்கக்கூடிய இடத்தை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. கண்ணியமானவர்களே, அந்த மண்ணுடைய சிறப்பை நாம் ரம்லி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். சொல்கிறார்கள், மௌதிஉல் கப்ரி ஷரீஃப், அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமான உடல் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துடைய சிறப்பு இருக்கிறது. அஃதலு மினஸ் ஸமாவாதி ஸபஇ, 7 வானங்கள். வானங்கள் என்று சொல்வது கனிமானவர்கள் எங்களுடைய பார்வையில் ஒரு படைப்பாக இருந்தாலும் வானம் என்ற படைப்பை நாங்கள் வேறொரு கோணத்தில் நோக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. வானம் என்பது அடிவானத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு விசேஷமான ஒரு மஸ்ஜித் இருக்கிறது. அதே போன்று உயர்ந்த முதல் வானத்திலும் கூட 7வது வானத்திலும் கூட அல்லாஹ்வுடைய உயர்ந்த ஒரு மஸ்ஜித் இருக்கிறது. பைத்துல் ஹம்த் என்றும் பைத்துல் மஅமூர் என்றும் இப்படியான மஸ்ஜிதுகள் இருக்கிறது. அந்த பைத்துல் இஸ்ஸா என்றும் அந்த மஸ்ஜிதுகளில் அதே போன்று முழு வானத்திலும் 7 வானத்திலும் மலக்குமார்கள் சுஜூத் செய்வது, இன்னும் ஒருவர் வந்து சுஜூத் செய்வதற்கு நெற்றியை வைப்பதற்கு இடம் கிடைக்காத அளவுக்கு நெருக்கமாக மலக்குமார்கள் சுஜூதிலும் ருகூஇலும் கியாமிலும் இருக்கக்கூடிய ஒரு படைப்பு தான் வானம் என்பது. அந்த 7 வானங்களையும் விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மண் இருக்கிறது, அந்த இடம் இருக்கிறது, அது சிறந்தது என்பதாக பதிவு செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அது மாத்திரமல்ல, 7 வானங்களோடு சிறந்தது என்று பேசுறது அது லேசி. 2வது சொல்கிறார்கள், காதியால் போன்றவர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். சில அறிஞர்கள் இடத்திலே கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் கூட சொல்கிறார்கள், வமினல் அர்ஷி வல் குர்சி. அர்ஷ் குர்சி என்று சொல்லக்கூடியது கனிமானவர்களே, அர்ஷ் குர்சி என்று சொல்லக்கூடியது அஃதலுல் மக்லூக், உலகத்தை அல்லாஹ் தஆலா படைத்த படைப்பினங்களில் ஆக சிறந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சில படைப்புகள் இருக்கிறது. அப்படியான படைப்புகளில் உள்ளவைதான் அல்லாஹ்வுடைய ஆட்சி நடைபெறக்கூடிய இடம் அர்ஷ். அல்லாஹ்வுடைய ஆட்சி நடைபெறக்கூடிய இடம் அல்லாஹ்வுடைய குர்ஸ். இந்த அர்ஷ் குர்சி, அந்த அர்ஷ் குர்சியை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய மண் இருக்கக்கூடிய இடம் சிறந்தது என்பதாக பதிவு செய்கிறார். அது மாத்திரமல்ல, பதிவு செய்கிறார்கள், ஒல் ஜன்னதி, சுவர்க்கத்தை விட, சுவர்க்கம் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு, சுவர்க்கம் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு, சுவர்க்கம் என்ற அல்லாஹ்வுடைய படைப்பை விட அன்பு நபி மலாருடைய அந்த உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடம் சிறந்தது என்பதாக இமாம் ஷம்சுத்தீன் ரம்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய நிஹாயத்துல் முஹ்தாஜ் என்ற அது ஃபத்வாவுடைய முதல்நிலை கிதாபாகிய நூலாகிய இந்த நூலிலே அந்த முதல்நிலை அறிஞர் அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை நான் இந்த இடத்தில் எடுத்துக் கூறுகிறேன். இவைகள் எல்லாம் கூறுவதற்காக இல்லை என்றால் நபிகளாரை அவருடைய அந்தஸ்து என்ன, அவருடைய உயர்வு என்ன என்று ஞாபகப்படுத்துவது எதற்காக இல்லை என்றால், வெறுமனே அந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்து விட்டால் ஒரு சில சபைகள், அந்த சபைகளிலும் ஒரு 20-30 பேர் உட்கார்ந்து படிச்சுட்டு போறது, அதோட நாங்க நிறைய சங்கை செஞ்சு முடிச்சிட்டோம், அதோடு நாங்க அவங்களை கண்ணியப்படுத்திட்டோம் என்றது அல்ல. அந்த காலத்தை ஒரு பருவகாலமாக பயன்படுத்தி நாங்க எங்களை இதர காலங்கள்ல நபிகளாருடைய அன்போடு, நபிகளாருடைய சுன்னாக்களோடு எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை நடைபெற வேண்டும் என்பதற்கான ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய, அதை நாங்கள் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு பருவகாலமாகத்தான் இந்த காலத்தை பயன்படுத்துகின்றோமே தவிர இவை இந்த காலத்தில் ஞாபகம் ஊட்டுவது மாத்திரம்தான் சங்கை என்பது அல்ல. நல்லடியார்களே என்ற சகோதரர்களே, சில உலமாக்கள் பதிவு செய்கிறார்கள், அல் இஹ்திஃபால் பில் மௌலித் நபவி ஷரீஃப் என்ற அந்த செய்தி ஒரு பக்கம் அதை மிம்பர்ல பேசுறது, விவரமாக பேசுறதை விட்டுட்டு சில உலமாக்கள் அதை பேசுகின்ற போது சொல்கிறார்கள், முன்னோர்கள் நாங்க தான் ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் என்று யோசிக்கிறோம். முன்னோர்கள் எல்லாம் அவர்களுடைய எல்லா மாதங்களும் எல்லா காலங்களும் அல் இஹ்திஃபால். இஹ்திஃபால் என்றால் என்னென்றா சொல்கிறார்கள், அல் இஹ்திமாம் பிசுனி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்றை கொண்டாடுவது என்றால் அதற்கு நாங்கள் அதிக கவனம் செலுத்துவது, அதை நாங்கள் உள்ளத்தால் மதிப்பது.
என்னிருந்த அல்லாஹ் நடிகார்களே என்ற சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை முன்னோர்கள் அவர்கள் நாளாந்தம் இரவிலும் பகலிலும் வீட்டிலும் வெளியிலும் என்னமார்களை கண்ணியப்படுத்தினார்கள், அதில் கவனம் செலுத்தினார்கள், சுன்னாக்களை ஹயாத்தாக்கி இருக்கிறார்கள். இந்த வீடுகளில் என்னமானவர்களே தகப்பனாக நெஞ்சு நிவர்த்தி சம்பாதிக்கக்கூடிய பல ஆண்கள் நாங்கள். ஆண் என்ற வகையிலே ஒரு சம்பாத்தியத்தில் வரக்கூடிய பல சவால்கள், பல ஏச்சுக்கள், பேச்சுக்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், அத்துணை துன்ப துயரங்களையும் ஒரு ஆணாக நாங்கள் இன்று எதிர்கொள்ளக்கூடியவர்கள். ஆனால் சில விடயங்களில் கோழைகளாக இருக்கிறோம், சில விடயங்களில் கோழைகளாக இருக்கிறோம். வீட்டுக்குள்ளால் என்னுடைய பெண்மணி, வீட்டுக்குள்ளால் என்னுடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய விடயத்தில் அவர்களுடைய உண்பதற்கும் அவர்கள் உடுப்பதற்கும் அவர்கள் இருப்பதற்கும் ஏற்பாடு செய்வதற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அக்கறை, என்னுடைய வீட்டுக்குள்ளால் நிம்மதியை கொண்டு வருவது வெறுமனே வருமானம் அல்ல, வருமானம் அல்ல, நிம்மதியை கொண்டு வரக்கூடிய அழகான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வாழ்க்கையை ஒரு ஆணாக குடும்ப தலைவனாக வீட்டுக்குள்ளால் கொண்டு வரும் விடயத்தில் கோடைகளாக, அந்த விடயத்தில் கவனக்குறைவானவர்களாக இருக்கிறோம். கனிமானவர்களே, உண்மையிலே கவலைப்படவே ஒவ்வொருவரும் விந்தாசார அடிப்படையில் குறைவு செய்து கொண்டிருக்கிறோம். நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், 100க்கு 100 விகிதம் நாங்கள் அதிலே சரியாக இல்லை. கனிமானவர்களே, நாங்கள் பேசி பேசி இந்த விடயங்களிலே அடிக்கடி எங்களுக்குள்ளால் முதாக்கரா செய்து அப்படியான சபைகளிலே உட்கார்ந்து இது சம்பந்தமா எப்படி நாங்கள் முன்னேறலாம் என்று ஒரு சாதாரண ஒரு வியாபாரம், பிளாட்ஃபார்ம்ல வியாபாரம் செய்தவர்கள் தொடங்கி பெரும் பெரும் கம்பெனிகளை நடத்தக்கூடியவர்கள் வரைக்கும் அவர்கள் அதிலிருந்து ஒரு படி மேல் செல்வதற்காக எத்தனையோ ஆலோசனைகள், தெரியும் அந்த ஃபீல்டுல, அந்த துறை சார்ந்தவர்கள் முன்னேறியவர்களோடு ஆலோசனைகளும் அவர்களுடைய வெற்றிக்கான அந்த இரகசியங்களை அவர்கள் தெரிந்து கொள்வதிலும் கொடுக்கக்கூடிய முயற்சியும் முனைப்பும் கனிமானவர்களே, என்னுடைய உங்களுடைய 2 வாழ்க்கையுடைய நிம்மதி மண்ணுக்கு மேல திடீரென்று கண்ணப்பத்து போறோம் என்று மாற நேரத்திலையும் ஒரு ஜனாசாவுடைய செய்தி. ஒவ்வொரு நாள் சும்மா யோசிச்சு பார்ப்போம். மூத்தவங்க, நாங்க வயசுல குறைஞ்சவர், நீங்க பழுத்த தாடி பழுத்தவங்க, மூத்தவங்க, அனுபவசாலிகள் நீக்கிறீங்க. ஒருத்த சாப்தம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால ஜனாசா செய்தி கேட்ட அந்த எண்ணிக்கைக்கும் இன்றைக்கு நாங்காந்தம் ஜனாசாக்களுடைய செய்திய பார்க்கறது கேட்கறது கொஞ்சம் ஒரு பெரிய வித்தியாசம். இன்னமின் அமாராத்தி ஸாஅத் அய்யதுஹர மௌத்துல் ஃபஜ்அ, திடீர் மௌத்துகள் கியாமத்துடைய அடையாளம், மௌத்துகளுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதும் கியாமத்துடைய அடையாளம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியான தியாகத்துக்கு சரிப்பான காலத்தில் இருக்கிறோம். வியாபாரம் வேண்டும், எங்களுடைய பல முயற்சிகள் வேண்டும், நாங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் கனிமானவர்களே தீன் ஹயாத்தாக்கப்படுவது, அல்லது பெருமானுடைய சுன்னாக்கள் ஹயாத்தாக்கப்படுவது நாங்கள் கவனம் குறைவாக இருக்கிறது. கவனம் செலுத்த வேண்டும். இப்படியான காலங்களை பருவமாக பயன்படுத்தி நாங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், நாங்க பைக்ல வாகனத்துல ஒரு சின்ன புள்ள, ஒரு 7 வயசு புள்ளையை ஏற்றி கொண்டு போவோம். சும்மா எங்களுக்குள்ளாக பேசிக் கொண்டதாக இருந்தார். இந்த 7 வயசு புள்ள கிட்ட எத்தனை தகப்பன் படைச்சவன் ரப்புல் ஆலமீனை பத்தி அந்த பிரயாணத்துல பேசி கொண்டு போறோம். 7 வயசு புள்ள, 6 வயசு புள்ள, அந்த புள்ளையோட பிரயாணத்துல ஒரு தகப்பனாக இருந்து படைச்சவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தான் எங்களை படைத்தான், அல்லாஹ் தான் எங்களுக்கு ரிஸ்க் தரக்கூடியவன். எங்களுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக வேண்டி இந்த அந்நிய நாட்டிலே, நாங்கள் இந்த அந்நிய சமூகத்தோடு வாழக்கூடிய நாங்கள் முஸ்லிமாக தொப்பி அணிந்து தாடியோடு மஸ்ஜிதுகள், இத்தனை ஆயிரக்கணக்கான மஸ்ஜிதுகளில் மதரசாக்கள் என்றும் உலமாக்கள் என்றும் ஆலிம்கள் என்றும் வாழ்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள், அன்று பெருமானுடைய வாழ்க்கையை பேசக்கூடிய தகப்பனும் பிள்ளைகளும் எத்தனை பேர்? உண்மையை சொல்ல போனா அப்படியான வயசு பிள்ளைகிட்ட ஒரு வாப்பா அல்லாஹ்வை பத்தி தீனை பத்தி பேசுறதுக்கு சில நேரம் ஒரு கூச்சமாக வெட்க உணர்வாக வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. கண்ணியமானவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். 7 வயசு பிள்ளைய தன்னுடைய வாகனத்துல பின்னால வைத்துக் கொண்டு குந்து ரபீபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பின்னால சஹாபியை வச்சு 7 வயசு பிள்ளைக்கு செஞ்ச உபதேசம் என்று பல ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணவன் மனைவி அப்துல்லாஹ் பின் ரவாஹ் ரலியல்லாஹு அன்ஹு மனைவியுடைய மடியிலே தன்னுடைய தலையை சாய்த்தவர்களாக ஸிராத்துல் முஸ்தகீம் பாடத்தை பற்றி பேசுகிறார்கள். கண்ணியமானவர்களே, தீனுடைய உணர்வு குறைந்த காலம் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த காலம். இந்த பிறந்த காலத்திலே நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அடிக்கடி பேசுவோம். பேசக்கூடிய சபைகளுக்கு நேரம் கொடுப்போம். வீடுகளில் அந்த செய்தியை பெண்களுக்கு எடுத்து சொல்வோம். பெண்களுக்கும் அப்படியான ஏற்பாடுகள் செய்வதற்காக முயற்சிகள் செய்வோம். நாங்கள் யோசனை செய்வோம். நான் நினைக்கிறேன் எதிர்வரக்கூடிய வெள்ளிக்கிழமை
அரசாங்க அடிப்படையிலே அது மீலாத் தினத்துக்காக வேண்டி விடுமுறை நாளாக இருக்கிறது, கடைகளை நாங்கள் மூடுறது, அது மாதிரி அந்த சட்டத்தை மதிக்கிறது. இது அந்த ஒரு நாள் வியாபாரத்தை செஞ்சு நாங்கள் கோடீஸ்வரர் நாங்க போறது இல்லை, ஏதோ ஒரு அடிப்படையில் நாங்கள் சங்க செய்யறது. அது மாதிரி அந்த நாள்ல மஸ்ஜிதுகள்லையும் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன். அசருக்கு பின்னால ஆண்கள் பெண்களுக்கான அதுல நாங்கள் எங்களை பெண்களை கலக்க வைக்கிறது. நாங்கள் நாடாந்த பெண்களுக்கு சந்தர்ப்பம் இந்த குதுபால பேசின செய்தி பெண்கள் எங்களை வீட்டு பெண்களுக்கு 100% போய் சேராது. இந்த குதுபா மாத்திரமல்ல, இதுல ஒரு சில செய்திகளை தான் என்னால முடிஞ்ச விஷயங்களை ஞாபகப்படுத்தினேன். பல செய்திகளை நீங்க கேட்டுக்கொண்டுதான் நீக்கிறீங்க. அந்த ஆண்களுக்கு போகக்கூடிய செய்திகள் பெண்களுக்கு போட நல்ல பூர்த்தியாக அந்த பெண்களுக்கான ஏற்பாடுகள் நாம எங்களை பெண்களை கொண்டு வந்து விடணும் மஸ்ஜிதுல. அப்படியான ஒரு ஏற்பாடுகள் சுமதானிசம் பத்தி நாம குடும்பமாக பேசணும். வீட்டுக்குள்ளால சாப்பிடுற முறையில இருந்து, தூங்குற முறையில இருந்து, பைத்துல் ஹலா போற முறையில இருந்து, உடுக்கிறது, பார்க்கிறது, பேசுறது எல்லாம் சுன்னத் ஹயாத்தாகினா அந்த வீட்டை போல பிரகாசமான ஒரு வீடு இனிமானவர்களே கிடையாது. சிறிய வருமானம் சாதாரண வருமானமாக இருக்கிறார். முதலாளியை விட தொழிலாளி சுன்னத்துகளை பின்பற்றுவாராக இருந்தால் நிம்மதியாக வாழ்வார். பெரிய கோடீஸ்வரனை விட நாடாந்தம் கூலி வேலை செய்யக்கூடியவர் சொல்லாஹி சுன்னத்துகளை ஹயாத்தாக்குவாராக இருந்தால் அவர்கிட்ட இல்லாத நிம்மதியாக வாழ்வார். இனிமானவர்களே சிறியர் இது பேச்சு யோசிக்கலாம், இது எப்படி என்று சொல்லி வெளியிலிருந்து யோசித்துக் கொண்டே இருப்போம். ஆனால் எப்ப நாங்க இறங்கி அதை உணர்வாக அதை உணர்வோம், வாழ்க்கையில் அதை உணர்வோமோ இனிமாவர்களை தைரியமாக நாங்கள் பலர்களை பேச தயாராகுவோம். பலர்களிட வீடுகள்ல பல ஆண்களிடத்துல பல பெண்களிடத்தில் இந்த சுண்ணாக்கள் சொல்லாடி வாழ்க்கை வருவதற்காகவே நாங்கள் பாடுபட தயாராகுவோம். எனவே வல்லவன் சுப்ஹானஹு வ தஆலா அன்னல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை, அவர்களுடைய சிறிய பெரிய எல்லா சுண்ணாக்களையும் வழிகாட்டல்களையும் அறிவதற்கு, அதை படிப்பதற்கான ஏற்பாடுகள் எமக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சிறார்களுக்கும் தருவதோடு படித்து அந்த விடயங்களை குடும்பமாக, சமூகமாக, மஹல்லாவாக நாங்கள் எல்லோரும் அமல் செய்யறதுக்குரிய தௌஃபீகை தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்